வணக்கம் நண்பர்களே. சன் டிவி பார்க்கக்கூடிய மூன்று முடிச்சு பார்க்கக்கூடிய நண்பர்கள் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்குது. விவேக்கை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதனாலன்னா சுந்தரவழியம்மா பொய் கேஸு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த விஜய்க்கு அதிர்ச்சியாகி நந்தினிக்கு சுட்ட சொல்கிறா. அப்படி நந்தினி அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், சுந்தரவழி அம்மாட்ட சொல்லுங்கள், உடனே வெளியெடுப்பாங்க சொல்கிறாங்க. இந்த கேஸை போட்டதே சுந்தரவழி அம்மா தான்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய் நேரடியாக அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா உன்னோட புருஷை வெளியே வரணும்னா சூர்யாக்கிட்ட போய் நந்தினி இங்கே வீட்டிலே ஊரோட போயிட்டான்னு சொல்லு அப்படின்றாங்க. இதை கேட்டு விஜய் என்ன நினைப்பான்? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட பேர். நான் வேறு வீடியோவில் பார்த்தேன். அதனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் வீட்டை விட்டு நந்தினி போயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சூர்யாக்கிட்ட. உண்மை சொல்லி நீங்கள் தானே என்னை காப்பாற்றணும்னா, நான் இப்போ அம்மாட்ட நான் அதை சொல்ல உண்மை தான் சொன்னால் என்னை எனக்கு வேலையும் இருக்காது, என்னையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், உங்கள் நண்பனை காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு நேரடியாக பொறுப்பாக நிதானமாக சூர்யா கூட சொல்லுவோம். அப்படி இதை உண்மை. இது ஒரு ஸ்க்ரீன் பிளே, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது நந்தினி வாழ்க்கையும் காப்பாற்றப்படும். அவருக்கு சுந்தரவழியின் மேலே ஒரு சின்ன இது வர. ஏன்னா சூர்யா நல்லா இருக்கிறாரு. ஃபோன் பேசலாம், இன்னும் பல விஷயங்களை பண்ணலாம். ஃபோன் மூலமாக அவங்க அப்பாட்ட பேசலாம், யாருக்கிட்ட வேணால் பேசலாம். நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. நடக்க முடியாதது தான் காரணம். சத்துமான தான் இவங்க யார் அவங்க யார் நல்லா தெரியும். அதனால் அந்த ஆக்ஷனை அவங்க எடுப்பாங்க. இப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. முதல் முறையே பண்ணுறதுனால கொஞ்சம் தடங்கள். நம்ம மோட்டிவேஷன்ஸ் பேசுகிறோம், இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பேசுகிறோம், பாட்டு போடுறோம். முதல் டைமு இந்த மூன்று முடிச்ச சீரியல் பற்றி ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்ச கருத்து, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.